தமிழகத்தில் மழை பெய்து வாழ்வும் வளமும் பெருக வேண்டும் என்பதற்காக இந்து அறநிலையத்துறை சார்பில் கடந்த 17ஆம் தேதி முதல் வருண பகவானுக்கு வேண்டுகோள் விடுத்து தமிழகம் முழுவதும் யாகங்கள் நடைபெற தொடங்கியது. காஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், முதலமைச்சர் ஆணைப்படி தமிழகம் முழுவதும் வருண ஜெப யாகம் நடைபெறுவதாக தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைப்படி காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்று இந்த நடைபெறும் யாகத்தில் அனைத்து ஆன்றோர் பெருமக்களும், கழகத்தை சார்ந்தவர்களும் மற்றும் நிகழ்ச்சியில் பொதுமக்களும் கலந்து கொண்டு மழை வருவதற்காக வருண ஜெபமாக இந்து சமய அறநிலையத்தின் சார்பாகவும் தமிழகமெங்கும் நடைபெற்று மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் பிறகு கடந்த 20ஆம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் MR விஜயபாஸ்கர், வருண ஜெப யாகம் நடத்தியதால் மழை பெய்ததாகவும் இனிமேலும் நல்ல மழை பெய்யும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் மழை வேண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் சிறப்பு யாகங்கள் நடத்துவதற்கு ஆணையிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் நாங்கள் கரூர் பசுபதீஸ்வரன் கோவில் சிறப்பு யாகங்கள் செய்திருந்தோம். அதற்கு பின்னர் தமிழகத்தின் கரூர் பகுதிகளில் கடந்த 2-3 நாட்களாக நல்ல மழை பெய்திருக்கிறது. இன்னும் அதிகமான மழை பெய்து குடிநீர் பிரச்சனைகள் தீரும் என்று நம்புகிறோம். இதன் தொடர்ச்சியாக திங்கட்கிழமை அன்று தருமபுரி, திருவள்ளூர், தஞ்சாவூர், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற யாகத்தில் பங்கேற்ற அமைச்சர்கள் மழையை வரவழைப்பதற்கான தங்களது முயற்சியில் ஈடுபட்டனர். இதனிடையே வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஒரு வாரத்திற்கு பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யாகங்கள், பூஜைகள் நடத்துவதோடு நில்லாமல் அரசின் கடமைகளான மரம் வளர்த்தல், ஏரி குளங்களை தூர்வாருதல், நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி மீட்டெடுத்தல் போன்றவற்றிலும் அமைச்சர்கள் கவனம் செலுத்த வேண்டுமென பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காடுகளை அழிச்சோம், மலைகளை அழிச்சோம், மரங்களை அழிச்சோம், எல்லாத்தையும் அழிச்சுட்டு கடைசியாக கடவுள்கிட்ட போய் கையேந்திக்கிட்டு நிற்கிறோம். மனிதன் செய்கிற தவறுக்கு கடவுள் என்ன பண்ணுவார்? இதுக்கு மரம் வளர்க்கணும். இப்போ கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு, வறட்சியிலும் கூட ஒரு நல்லது செய்யலாம். எப்படின்னா, நீர்நிலைகளை ஆழப்படுத்துவது, அதில் நீரை தேக்கி வைப்பது, அதில் தூர்வாடுறது, ஆறுகள், குளங்கள், ஏரிகள் எல்லாத்தையும் இப்போ தூர்வாரணும். தமிழ்நாட்டில் கடந்த 2001 முதல் 2006ஆம் ஆண்டுகளில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா முயற்சியால் கட்டாய மழைநீர் சேகரிப்பு திட்டம் நடைமுறைக்கு வந்தது. இதன் காரணமாக 5 ஆண்டுகளில் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 50 விழுக்காடு வரை நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து நீரின் தரமும் உயர்ந்து வருவதாக கணக்கிடப்பட்டது. அதன் பிறகு இந்த திட்டம் கண்டுகொள்ளப்படவில்லை. எனவே யாகம் வளர்ப்பதோடு நின்றுவிடாமல் மரம் வளர்த்தல், மழை நீரை சேமித்தல், ஏரி குளங்களை தூர்வாருதல், ஆக்கிரமிப்பு அகற்றுதல் போன்ற ஆக்கப்பூர்வ பணிகளில் அமைச்சர்கள் ஈடுபட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.